அல்ஹம்துலில்லாஹ், வல்ல அல்லாஹ் புனித ரமலான் மாதத்தில் எப்படி வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு அவருடைய நெருக்கத்தை பெற்றோமோ அதே போன்று எல்லா மாதங்கள்லையுமே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. புனித ரமலான் மாதத்தில் முக்கியமாக குர்ஆனுடைய தஃப்சீரை நாம் செவிமடுத்தவாறு இருந்தோம். குர்ஆனுடைய போதனைகளை நாம் செவியேற்றவாறு இருந்தோம். வாழ்க்கையிலே கடைபிடிக்க பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டோம். அதே சமயத்தில் குர்ஆனை விளங்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த ஒரு முகவரி நமக்கு தேவைப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறை வாயிலாக குர்ஆனுடைய அந்த விளக்க உரைகளை நாம் தெரிந்து கொண்டோம். என்ன காரணம்? எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அமைந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு குர்ஆனுடைய கட்டளைகளை நாம் ஏற்று நடக்க முடியுமோ அதே அளவுக்கு அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்துக்கள், வழிமுறைகள், அவர்கள் நமக்கு கற்பித்து தந்த ஒழுக்க விழுமியங்கள், இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். அப்போதுதான் நாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறிவிட்டான், நபியே நீர் கூறிவிருவீராக, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்போதான் அல்லாஹ் உங்களை விரும்புவான், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அவன் சிறந்த மன்னிப்பாளன், கருணையாளன் என்று. அல்லாஹ்வுடைய முஹப்பத் நமக்கு எப்போது கிடைக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய அந்த சுன்னத்துக்களை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் கிடைக்கும் என்று அல்லாஹுவே அறிவிப்பு செய்து விட்டான் அன்னலார் மூலமாக. என்றால் அந்த சுன்னத்தினுடைய அந்த மதிப்பு மரியாதை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். குர்ஆனிலே பல இடங்களிலே ரசூல் நாயகம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் வாழ்க்கையிலே சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. வமை யுத்தியர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், ரசூலுக்கு யார் கட்டுப்படுகிறாரோ அவர்தான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர். வமா ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் இறுக பற்றி கொள்ளுங்கள், எதை செய்ய வேண்டாம் என்று விளக்கினார்களோ அதிலிருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவன் கடுமையாக தண்டிப்பான் என்கிற அந்த வசனங்களை எல்லாம் நாம் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அன்பு பெருமக்களே, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராக நாம் எப்போது ஆவோம் என்றால் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். சுன்னத்துக்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். எந்த அளவுக்கு சுன்னத்துக்களை கடைபிடிக்க முடியுமோ கடைபிடிக்க வேண்டும். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், குடும்பம் நடத்த வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், நண்பர்களோடு நாம் பழக வேண்டும், சமூக சேவை செய்ய வேண்டும் என்பன எல்லா வகையான வழிகாட்டுதல்களும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. 40 வயதிலே நபி பட்டம் கொடுக்கப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் இறுதி நாள் வரை இந்த உம்மத் எப்படி வாழ வேண்டும் என்பதை முழுமையான முறையில் நமக்கு சொல்லி தந்து விட்டு சென்று விட்டார்கள். ஒன்று நேரடியாக டைரக்டாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள், அல்லது மறைமுகமான முறையில், ஜாடையான முறையில், சூட்சமமான முறையில் நமக்கு எடுத்து சொல்லியவாறு சென்று விட்டார்கள். இமாமார்கள் அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் நமக்கு வகுத்து தந்து விட்டார்கள். எனவே முஸ்லிம்களாகிய நாம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நாம் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஃபிக்ஹ் கிதாபுகள் மூலமாக, மார்க்க கிரந்தங்கள் மூலமாக நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. திகைத்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவேதான் அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, ஏக இறைவனுடைய அந்த கட்டளைக்கு அப்பால் நாம் அடுத்தபடியாக எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்துகளை நாம் நடைமுறைப்படுத்துவது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது.
இமாம் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நாம் பேசுகின்ற நல்ல பேச்சுக்கள் அது எப்போது நன்மையை பெறுமென்றால், சீர்திருத்தத்தை பெறுமென்றால் நாம் அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். பேசிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது, நடைமுறைக்கு வர வேண்டும். சரி, நல்ல விஷயங்களை பேசினோம், அதன் பிரகாரம் நாம் அமல் செய்தோம், அது எப்போது நமக்கு நன்மை கொடுக்கும் என்றால் நல்ல நிய்யத்தோடு நாம் செய்ய வேண்டும். நம்முடைய நிய்யத் இருக்கிறதே பரிசுத்தமாக இருக்க வேண்டும், உயர்தரமானதாக இருக்க வேண்டும். எனக்கு தேவை அல்லாஹுடைய திருப்பொருத்தம், அல்லாஹுடைய நெருக்கம் என்று. சரி, சொல் சரியாக இருக்கிறது, செயல் சரியாக இருக்கிறது, நிய்யத் பரிசுத்தமாக இருக்கிறது. இது எல்லாமே அல்லாஹ்விடத்தில் எப்போது கபூலாக முடியும் என்றால் இல்லா பி சுன்னா, அதிலே சுன்னத்து இருக்க வேண்டும், நபி வழி இருக்க வேண்டும். நல்ல விஷயத்தை பேசினால் போதாது, அதன் பிரகாரம் நடைமுறைப்படுத்தினால் போதாது, நற்சிந்தனையோடு நாம் செயல்பட்டால் மட்டும் போதாது, எல்லாவற்றுக்கும் மேலாக அதில் சுன்னத் மிக்சடாக இருக்கிறதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ, செயல்பட்டு காண்பித்தார்களோ, சொல்லி காண்பித்தார்களோ, அதன் பிரகாரம் அந்த சொல் செயல் நியத் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று இமாம் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். பள்ளிக்கு வருகின்றோமே, நாம் அல்லாஹ்வை தொழ வருகின்றோமே, நாம் தொழ வருகின்றோம் என்றால் எப்படி நாம் வர வேண்டும்? புனித ஜும்மா நாளிலே அதிகாலையிலிருந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்று ஒரு பரக்கத்து வாய்ந்த நாள், உலக மக்களுக்கெல்லாம் ஒரு ஈது பெருநாளை போன்றது. நல்ல முறையிலே குளித்து, நல்ல உடை அணிந்து, தலைக்கு எண்ணெய் பூசி, வாசனை திரவம் பூசி, எவ்வளவு சீக்கிரமாக பள்ளிக்கு வர முடியுமோ வந்து சேர வேண்டும் என்பதெல்லாம் பெருமானாருடைய வழிகாட்டுதல். பள்ளிவாசலுக்கு வந்து விட்டோமா, இதோ இப்போது அமைதியாக இருந்து நாம் பயானை கேட்கிறோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமே, இதெல்லாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு காண்பித்து தந்த சுன்னத்துக்கள். இப்படி ஒவ்வொரு சுன்னத்தாக நாம் பார்க்கிறோம். ஒரு ஒழுவெடுக்க வேண்டுமா, உலுவுடைய சுன்னத்துக்கள், குளிக்க வேண்டுமா, குளியலுடைய அந்த சுன்னத்துக்கள், எப்படி வியாபாரம் செய்வது, இப்படி ஒவ்வொன்றாக நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனிலே 6666 வசனங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கான ஒரு விளக்க உரையாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்திருக்கிறார்கள். நபியை தள்ளி வைத்துவிட்டு நாம் வாழ்க்கையில செயல்படவே முடியாது, சரியத்தை கடைபிடிக்கவே முடியாது. ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் பலமுறை கேட்டிருக்கலாம் அருமை சகோதரர்களே. ஐவேளை தொழுகை பற்றி குர்ஆனில் இருக்கிறது. இஷா தொழுகை, சுபுஹு தொழுகை, லொஹர், அசர், மகரிப் இருக்கிறது. ஆனால் எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்பது குர்ஆன் ஷரீஃபிலே கிடையாது. இருக்கிறதா? இஷா ஃபர்து 4 ரக்காத் இருக்கிறதா? சுபுஹினுடைய ஃபர்து 2 ரக்காத் இருக்கிறதா? லொஹர் 4 ரக்காத், அசர் 4 ரக்காத், மக்ரிப் 3 ரக்காத் இருக்கிறதா? கிடையாது. அப்படியானால் நாம் 5 வேளை தொழ வேண்டும் என்றாலும் கூட அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தேவைப்படுகிறதா இல்லையா? ஒரு ஸ்டெப் நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்றாலும் கூட அங்கே சுன்னத்து நமக்கு தேவைப்படுகிறது. நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், யாரை பார்க்கலாம், யாரை பார்க்க கூடாது, ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். நாம் நடக்கின்ற போது நேர்கோட்டில் நடக்க வேண்டும், திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு நாம் நடக்கக்கூடாது. எல்லாவற்றையுமே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டு மூலமாகவே நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். இதை விளக்கமாக நாம் பேசிக்கொண்டே போகலாம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இது தொழுகை ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்து ஜக்காத். ஜக்காத் கடமை. 10 பவுன், 600 சொச்சம் வெள்ளி, நிசாப். இதை சொல்லிக் கொடுத்தவர் யார்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான். ஜக்காத் கொடுங்கள் என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கிறான். எத்தனை பவுன் தங்க நகை இருந்தாலோ, எத்தனை பவுன் வெள்ளி நகை இருந்தாலோ ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நிசாப் இருக்கிறதல்லவா, அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவு இருக்கிறதல்லவா, அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான். எத்தனை ஆடுகள் இருந்தால், எத்தனை ஒட்டகைகள் இருந்தால்
காரணம் அதிலேயும் நமக்கு ஜக்காத் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான். சுன்னத்தை விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். ஹஜ் செய்கின்றோம், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறது, அவ்வளவுதான். எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், எப்படி உம்ரா செய்ய வேண்டும், தவாஃப் 7 முறை நாம் வலம் சுற்றுகின்றோமே, அந்த 7 முறையை சொல்லிக் கொடுத்தவர் யார்? சை 7 முறை செய்கிறார்களே சஃபா மருவா மத்தியிலே, அதை சொல்லிக் கொடுத்தவர் யார்? ஜமராத்திலே கல்லடிக்கிறோமே, அதை சொல்லிக் கொடுத்தவர் யார்? அரபாத்திலே சென்று நாம் தங்குகிறோம், அரபாத்தை பெற்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்க சூரா பக்ராவிலே வருகிறது. அங்கே தங்கி என்ன செய்ய வேண்டும் சொல்லிக் கொடுத்தவர் யார்? சுன்னத்து இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதே அன்பு பெருமக்களே. புரியுது? ரமதானிலே குர்ஆனுடைய போதனைகளை நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் ரமதானுக்கு பின்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போதங்களை, அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே. எனவே இப்படி ஒவ்வொன்றாக நாம் பேசிக்கொண்டே போகலாம் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக திகழ்கிறார்கள். நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவுக்கும், ஒவ்வொருடைய பேச்சுக்கும், ஒவ்வொருடைய செயல்பாட்டுக்கும், எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள். வல்ல அல்லாஹ் அவர்களை எவ்வளவு கௌரவப்படுத்துகிறான் பாருங்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நபியின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும்? சற்று யோசியுங்கள். நீங்கள் என்னுடைய தூதரை கௌரவப்படுத்துங்கள், கண்ணியப்படுத்துங்கள். நான் ஸலவாத்து சொல்லி மகிழ்கிறேன். அவர்கள் எனக்கு மிக மிக நெருக்கமானவர்கள். பொதுமக்களாக இருக்கட்டும், இறை தூதர்களாக இருக்கட்டும், இறைநேச செல்வர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் விட, எல்லா மலக்குமார்களையும் விட உயர்ந்தவர்கள் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இதை நாம் மிகைப்படுத்தி சொல்லவில்லை அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. எல்லாவற்றுக்கும் குர்ஆன் ஹதீஸிலே தலீல்கள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன. என்றால் இதையெல்லாம் ஏன் நாம் சொல்லுகிறோம் என்றால், அந்த குர்ஆனுக்கு நாம் எவ்வளவு ஒரு மரியாதை செய்கின்றோமோ, அந்த குர்ஆனே கூறுகிறது, அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான், என்னுடைய தூதருக்கு நீங்கள் மரியாதை செய்யுங்கள். என்னுடைய முகப்பத்து கிடைக்க வேண்டுமா, என்னுடைய தூதருடைய சுன்னத்துக்களை நீங்கள் கடைபிடியுங்கள், வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிங்கள் என்று ஸலவாத்து சொல்கிறோமே. அந்த ஸலவாத்தினுடைய ஒரு பரக்கத்து என்ன, நன்மை என்ன? இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அதனுடைய பலாபலன்கள் நமக்குத்தான் கிடைக்கின்றன. ஒரு முறை நாம் ஸலவாத்து சொன்னோம் என்றாலே அதனுடைய ஈருலக பாக்கியங்கள் நமக்கு கிடைக்க பெறுகின்றன. எனவேதான் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாம் இப்போது நீங்கள் மனசுக்குள்ளே ஸலவாத்து சொல்லிக்கொண்டே கூட பயான் கேட்கலாம். அந்த அளவுக்கு அது ஸலவாத்திற்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது. ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம், ஸலவாத்து சொல்வது மூலமாக நம்பர் 1 அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு நாம் கட்டுப்படுகிறோம். காரணம், அவன்தான் ஸலவாத்து சொல்லும்படி சொன்னான் நபியின் மீது. நம்பர் 2, ஒரு முறை நபியின் மீது நாம் ஸலவாத்து சொன்னோம் என்றால் அல்லாஹ் நம் மீது 10 முறை ஸலவாத்து சொல்கிறான். ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு 10 முறை கிடைக்கிறது. நம்பர் 3, 10 நன்மைகள் பதிவு செய்யப்படுகிறது. நம்பர் 4, அன்பான பெருமக்களே, 10 தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். பல பிரச்சனைகள், பல சிக்கல்களை நாம் மாட்டிக்கொண்டிருப்போம். ஸலவாத்தினுடைய ஒரு பரக்கத்தின் காரணமாக நாம் முன்னிலைப்படுத்தப்பட்டு விடுவோம். நமக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ் நம்முடைய தரஜாக்களை உயர்த்தி விடுவான். நம்பர் 5, அன்பான பெருமக்களே, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஸலவாத்தினுடைய ஒரு மகிமையின் காரணமாக. நம்பர் 6, நம்முடைய கவலைகள் தீர்க்கப்படுகிறது. ஹதீஸில் உள்ளதைத்தான் நாம் சொல்லுகிறோம். ஒரு ஸலவாத்து சொன்னோம் என்றால் யுக்ஃபா ஹம்முக வ யுக்ஃபர் தம்புக, கவலை தீர்க்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஸலவாத்து சொன்னோம் என்றால் நம்பர் 7, யுஸ்தஜாபு துஆவுக, துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. ஸலவாத்து சொல்லாமல் நாம் துஆவினுடைய அங்கீகாரத்தை பெறவே முடியாது. அதன் காரணமாகத்தானே நாம் துஆ செய்கிற போது முதலிலே ஒரு ஸலவாத்து சொல்கிறோம். நடுவில் கூட சில சமயங்களில் ஸலவாத்து சொல்லிக் கொள்கிறோமா இல்லையா? முடிவிலையும் கூட, கடைசியிலையும் கூட நம்ம ஸலவாத் சொல்கிறோம். எத்தனை நன்மைகள் பாருங்கள். ஸலவாத்
இதன் மூலமாக அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துகிறான்? என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். நம்பர் 1 தம்சீல் அம்ரில்லா. நம்பர் 2 யுஸல்லி அலைக்க யுஸல்லில்லாஹு அலைக்க அஷரா. நம்பர் 3 யுக்தபு அலைக்க அஷ்ரு ஹஸனாத். நம்பர் 4 யர்ஃபஉக்கல்லாஹு பிஹா அஷர தரஜாத். 5 யும்ஹா அன்க அஷ்ரு சய்யாத். 6 யுக்ஃபா ஹம்முக வ யுக்ஃபர் தம்புக. 7 இஸ்தஜாபு துஆவுக. துஆ அங்கீகரிக்கப்படும். என்னுடைய துஆ அங்கீகரிக்கப்படவில்லையே, நான் பல பிரச்சனைகள் இருக்கிறேனே, என்னுடைய பிரச்சனைகள் தீரவில்லையே என்கின்ற கவலைக்கு வேலையே கிடையாது. அருமை சகோதரர்களே, நீங்கள் ஸலவாத்து சொல்லி பாருங்கள். அந்த ஸலவாத்தினுடைய அந்த பரக்கத்தை நாம் கண்டிப்பாக பெற முடியும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சுன்னத்துக்களை கடைபிடிப்பதுன்னு நாம் கூறுகின்றோமா இல்லையா? சுன்னத்துக்களை கடைபிடிக்க வேண்டும். என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை கடைபிடிப்பதில் தான் இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. இதிலே ஒரு முக்கியமான விஷயம், நாம் தொப்பி அணிந்து தொழுவது. தொப்பி அணிந்து தொழுவது இருக்கிறதே, அது ஒரு முக்கியமான சுன்னத். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இது ஏன் நாம் கவனத்திலே கொள்ளவில்லை என்பதுதான் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. சொல்லப்போனால் வேதனையிலேயும் வேதனையாக இருக்கிறது. காரணம், நாம் பெருநாளைக்கு துணிமணிகள் பர்ச்சேஸ் பண்ணுகிறோம், அலங்கார துணிமணிகளை பர்ச்சேஸ் பண்ணுகிறோம். ஒரு தொப்பி வாங்குவதற்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? நாம் துணிமணிகள் பர்ச்சேஸ் பண்ணுகிற போது, அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, கடைகளில் நமக்கு அழகான தொப்பிகள் கிடைக்கின்றனவே, அதை நாம் வாங்குகிறோமா இல்லையா? அது முஸ்லிம்களுடைய சின்னமா இல்லையா? முஸ்லிம்களுடைய மணி மகடமா இல்லையா? இன்றைக்கு ஒரு சில பேர் தொப்பி அணியாமல் தொழுகிறார்கள் என்றால் அவர்கள் மறுக்கவில்லை, அது நபி வழி என்பதை மறுக்கவில்லை. ஆனால் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால், தொப்பி அணியாத சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. யாரை பார்த்து உருவாகி கொண்டிருக்கிறது என்றால், பெற்றோரை பார்த்து உருவாகி கொண்டிருக்கிறது. பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். முதல் சப்புகளில், இரண்டாவது சப்புகளிலேயே தொப்பி இல்லாமல் வந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், இங்கே தொப்பிகள் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தும் கூட அந்த தொப்பிகளை அவர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர்கள் பள்ளிக்கு செல்கிற போதே சொல்ல வேண்டும், அப்பா வீட்டை தொப்பி இருக்குதுப்பா, 5 போய் தொழுப்பான்னு சொல்லணும். அப்படி நம்ம சொல்லலைன்னா விளைவு யாரை தாக்கும் தெரியுமா? நம்மளை தான் தாக்கும், பெற்றோரை தான் தாக்கும். பிள்ளைங்க வந்து சுண்ணத்தை கடைபிடிக்கல அப்படின்னா, நல்லா கவனிங்க அருமை சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகள் சுண்ணத்தை கடைபிடிக்கல அப்படின்னா நாம அந்த சுண்ணத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லலை, அந்த சுண்ணத்தினுடைய அந்த நன்மைகளை பாக்கியங்களை நம்ம எடுத்து சொல்லலை. அப்ப சுண்ணத்தை கடைபிடிக்காத ஒரு சமுதாயத்தை, ஒரு சந்ததியை நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவுகள் கண்டிப்பா அன்பான பெருமக்களை கிதாபுகளை எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. சரி, தொப்பி அணிவது சம்பந்தமா நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. ஒரு ஆயத்து, ஹுது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்லுகிற போது ஜீனத்தோடு செல்லுங்கள், அலங்காரத்தோடு செல்லுங்கள். அந்த அலங்காரம் என்பதற்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள், தொப்பி என்கிற அந்த விளக்கமும் சொல்கிறார்கள். நல்ல உடை அணிகிறீர்கள், வாசனை தர்வம் பூசிக்கொண்டு நீங்கள் செல்கிறீர்கள், கம்பீரமாக நீங்கள் செல்கிறீர்கள். அதே போன்று நீங்கள் தலையிலே தொப்பி அணிந்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு தனி அழகு இருக்கிறது. இது ஒரு விளக்கம், நம்பர் 1. நம்பர் 2, இமாம் ருக்கானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், துர்மதியில ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நன்கு கவனிக்க வேண்டும். இதை நாம் மட்டும் உங்களுக்கு சொன்னால் போதாது. அன்பு சகோதரர்களே, நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அன்பு நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும். சஃப்புகளில் வந்து தொப்பி அணியாமல் ஒருவர் நின்றார் என்றால், அப்பா போய் தொப்பியை போட்டு வந்து தொழு என்று சொல்லணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஊர் நிர்வாகம் சொல்லணும், அல்லது யாரோ முக்கியஸ்தர்கள் தான் சொல்லணும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்கவே கூடாது. ஒன்று சுயமா அவங்கவுங்க செயல்படணும், அல்லது மற்றவங்க சொல்லணும். சொல்லியும் செய்யலையா அது அவங்க தலையோடு போட்டுன்னு விட்டுறணும், அவ்வளவுதான். இமாம் ருக்கானா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன ஃபர்கமா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன், நமக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியிலே உண்டான ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அல் அமாயிமு அல் கலானிசி, தொப்பி அணிந்து தலப்பா கட்டுவது. தலப்பா கட்டுறோமோ இல்லையோ தொப்பியாவது அணிவது. இது ஹதீஸ். அன்பான பெருமக்களே, இந்த ஹதீஸை ஒருவருமே மறுக்கவில்லை. காரணம், யார் தொப்பி அணியாமல் தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தலைவர் தொப்பி அணிந்தான் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள்.
தொப்பிக்கு ஆதாரம் இல்லாவிட்டால் அவர் ஏன் தொப்பி அணிய வேண்டும்? நன்கு யோசியுங்கள் அன்பு சகோதரர்களே. அப்படியானால் இது முஸ்லிம்களுடைய ஒரு மணிமகுடம், இது முஸ்லிம்களுடைய ஒரு சின்னம். இந்த சின்னத்தை நாம் அவமதிக்கலாமா? இமாம் அனஸ் இப்னு மாலிக், ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். நபி அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற போது மக்காவுக்குள் பிரவேசித்தார்கள். அப்படி பிரவேசிக்கிற போது அல் மிக்ஃபர், அவர்களுடைய தலையில மிக்ஃபர் இருந்தது. மிக்ஃபர் என்றால் அழகான ஒரு ஹெல்மெட் போன்ற ஒரு கவசம், ஒரு சாதனம் இருந்தது. அந்த மிக்ஃபர் என்பது திருஉன் யுல்பசு தஹ்தல் கலன்சுவா, தொப்பி அணிந்து அதற்கு மேல் போடப்படுகின்ற ஒரு கருவி, ஒரு சாதனம் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். ஆக நபி அவர்கள் அங்கே கலன்சுவா அணிந்திருக்கிறார்கள், தொப்பிக்கு கலன்சுவா என்று சொல்வார்கள். இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸ் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சஹீஹ் புகாரியில் உள்ள ஒரு ஹதீஸ். அன்பான பெருமக்களே, ஒரு மனிதர் பெருமானாரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எஹ்ராம் அணிந்தவர், அதாவது புனித ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர் எஹ்ராம் உடை அணிந்திருப்பார்களா இல்லையா? அவர்கள் எதை அணியலாம் என்று கேட்கிறார். எதை அணியலாம் என்று கேட்கிறார். நமக்கு ஓரளவுக்கு அந்த சட்டம் தெரிகிறது. எஹ்ராம் அணிந்தவர் தையல் ஆடையை அணியக்கூடாது என்கிற அந்த சட்டம் நமக்கு தெரியும். இந்த ஹதீஸின் வாயிலாகத்தான் அந்த சட்டம் தெளிவுபடுத்தப்படுகிறது. சஹீஹ் புகாரியில் உண்டான ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை அணியலாம் என்று கேட்டவருக்கு எதையெல்லாம் அணியக்கூடாது என்று சொல்லி பதில் சொல்லி விளக்கம் சொல்லிவிட்டார்கள். ஆம், அவர் சட்டை அணியக்கூடாது, அவர் சுருவால் அணியக்கூடாது, தொப்பியும் அணியக்கூடாது, ஹுஃப் மோசாவும் அணியக்கூடாது, இப்படியே சொல்லிவிட்டார்கள். சொல்லும் போது ஏன் தொப்பி அணியக்கூடாது என்று சொல்கிறார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். எஹ்ராம் கட்டியவர்களுக்கு தொப்பி அணியக்கூடாது, எஹ்ராம் கட்டாதவர்கள் தொப்பி அணிய வேண்டும் என்பதான அதனுடைய கருத்து. அருமை சகோதரர்களே, இன்றைக்கு பாதிக்கு பாதி பேர் என்ன செய்கிறார்கள்? தொப்பி அணியாமல் தொழுகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏன் ஏற்படுகிறது என்பது நமக்கு புரியவே இல்லை. ஐவேளை தொழுகைக்கு வரக்கூடியவர்களும் நமக்கு சங்கடமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நிற்கிறார்களே, யாரோ எவரை போன்று. ஏனென்றால் பெருமானார் சொல்லிவிட்டார்கள், நமக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள ஒரு வித்தியாசமே தொப்பி என்று சொல்லிவிட்டார்கள். நாம் முஸ்லிம்கள் தானே? சற்று யோசியுங்கள் அன்பான பெருமக்கள். அடுத்த தலைமுறை எப்படி உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை யோசியுங்கள். இரண்டாம் தலைமுறை எப்படி உருவாகி கொண்டிருக்கிறது, அதுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் யார் என்பதை யோசியுங்கள். இதோ அன்பு சகோதரர்களை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வருகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அழகான ஹதீஸ் சொல்கிறார்கள். நான் நபியிடத்தில் கேட்டேன், சுஹதாக்கள் 4 பேர், அவரில் ஒருவர் நல்ல பரிசுத்தமான ஈமான் உடையவர், போர்க்களத்திற்கு செல்கிறார், உண்மையான விசுவாசத்தோடு அவர் ஷஹீதாக்கப்படுகிறார், ஷஹீதாக்கப்பட்டு அவர் சொர்க்கத்துக்கு செல்கிறார் என்று சொன்ன உடனேயே நபி அவர்கள் சஹாபியிடத்தில் இந்த ஹதீஸை சொல்கிற போது, அன்பு சகோதரர்களை பெற்றுள்ள மக்கள் எல்லோரும் தலையை உயர்த்தி பார்த்தார்களாம். இப்படியே உயர்த்தினார்களாம், மக்கள் எல்லோரும் உயர்த்தினார்களாம். அப்படி எப்படி உயர்த்தினார்கள் என்பதை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய தலையை எப்படி உயர்த்தி காட்டுகிறார்கள். அப்படி உயர்த்தி காட்டும் போது தலையிலே இந்த தொப்பி பின்பக்கமாக விழுந்து விட்டது என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். துருமதியில 1695 ஹதீஸ். அது தலையிலே தொப்பி அணிந்திருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறார்கள். அந்த ஹதீஸிலே உண்டான அந்த தியாகிகள், வீர தியாகிகளுடைய அந்த அருமை பெருமையை கேட்ட மக்கள் அப்படியே தலையை உயர்த்துகிறார்கள். நபியும் தலை உயர்த்துகிறார்கள். அதை பார்த்து உமரும் தலை உயர்த்துகிறார்கள். தலையிலே அணிந்திருந்த தொப்பி அப்படியே பின்பக்கமாக விடுகிறது. இதோ ஹதீஸிலே உள்ள வாசம், யர்ஃபஉன் நாஸு இலைஹி ஆயுனஹும் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே இந்த சம்பவம் நடக்கும். வரஃபா ராஸஹு அத்தா வகாத் கலன்சுவத்துஹு, தலை உயர்த்தி காண்பித்தார்கள், தொப்பி கீழே விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய ஹதீஸ்கள் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் சுருக்கமாக சொல்ல விரும்புவது என்ன, வெளியே நாம் போர்டிலையும் பொறித்து வைத்திருக்கிறோம், தொப்பி அணிவதன் மூலமாக நபியினுடைய இந்த சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று. சுன்னத்தை பின்பற்றுவது முக்கியமா இல்லையா? அதையாவது நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா? குர்ஆனுடைய அந்த போதனைகள், குர்ஆனுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அவற்றை எப்படி நாம் அமல்படுத்துவது அவசியமோ முக்கியமோ, அதே போன்று சுன்னத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டுமா இல்லையா? அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? எனவே தான் நாம் என்ன செய்கின்றோம்,
நீங்கள் தொப்பி அணிவதன் மூலமாக அந்த சுன்னத்துடைய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் சொல்கிறோம். எதிர்பாராமல் அன்பான பெருமக்களே, திடீரென்று நாம் தொழுகிறோம், கவனம் இல்லை, நாம் தொப்பி அணிய வேண்டும் என்கிற கவனம் இல்லை, அது வேறு விஷயம். ஒரு அவசர கதியிலே நாம் ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறோம், தொப்பியை தேடி பார்க்கிறோம், கிடைக்கவில்லை, உடனே அப்படியே நாம் தொழுது விட்டோம், தொழுகை அங்கீகரிக்கப்பட்டு விடும், அதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. ஆனால் கிதாபுகளில் உள்ள வாசகத்தை நான் சொல்லுகிறேன். சோம்பலால், அலட்சியத்தினால் ஒருவர் தொப்பி அணியாமல் தொழுதார் என்றால் அவருடைய தொழுகையிலே மக்ரூஹ் வந்து விடுகிறது, கராகியத்து வந்து விடுகிறது. அந்த தொழுகை முழுமையான முறையில் நிறைவேறவே செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் தொப்பி அணிந்தால் தான் தொழுகை நிறைவேறுமா என்ற அலட்சியமாக நாம் பேசணும் என்றால் அது குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுவிடும். இதை நாம் மிகைப்படுத்தி சொல்லவில்லை அருமை சகோதரர்களே. இஸ்திக்ஃபாஃபு சுன்னத்தி குஃப்ருன். அது எந்த சுன்னத்தாக இருந்தாலும் சரி, ஒரு சுன்னத்தை நாம் லேசாக சீப்பாக நாம் கருதினோம் என்றால், அலட்சியமாக கருதினோம் என்றால் அது எங்கே கொண்டு போய் சேர்த்து விடும்? அது குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பான், இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாத்திற்கு என்று சில பண்பாடுகள், சில அடையாளங்கள், சில சின்னங்கள் இருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் நாம் நிராகரித்து விட முடியாது. பெண் பிள்ளைகளை பார்க்கிறோம், சின்ன சின்ன சிறுமிகளை பார்க்கிறோம். அந்த பிள்ளைங்க புருக்கா அணிஞ்சிட்டு போகிற அழகு ஒரு தனி அழகு. பார்த்துருக்குறோமா இல்லையா? மக்கள்னா போட்டு புருக்கா அணிஞ்சு பார்த்தோம்னாக்க பார்க்க அவ்வளோ பரவசமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறாங்க. அதே போல் இதோ சின்ன பிள்ளைங்க சில பேர் தலையில் தொப்பி அணிஞ்சு வந்து உட்காந்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஜீனத்து இருக்கிறது, தொப்பிக்கு ஒரு ஜீனத்து இருக்கிறது, அழகு இருக்கிறது. தலை விரிகோலமாக முடிய ஒரு மாதிரி விரிச்சுக்கிட்டு நம்ம தொழுகையிலேயோ அல்லது தொழுகைக்கு வெளியேயோ முடிய எப்படியே நம்ம ஒரு மாதிரி ஒதுக்கிக்கிட்டு நம்ம தொழுதோம்னா அது என்ன தொழுகை, அது என்ன வணக்க வழிபாடு? சற்று யோசிக்க வேண்டும் அன்பான பெருமக்களே. எனவே நான் என்னுடைய கவலையை சொல்லவில்லை, என்னுடைய வேதனையை நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எனவே யாரும் மறுக்கவே கிடையாது, தொப்பி அணிவது என்பது அது இஸ்லாமிய சின்னம், அது ஒரு சுன்னத்தான வழிமுறை என்பதை எவரும் மறுக்க முடியாது. மறுத்தால் அது மிகப்பெரிய குற்றமாக ஆகிவிடும் எனும் போது ஏன் நாம் அதை அலட்சியப்படுத்த வேண்டும் என்பதை யோசியுங்கள். எனவே இன்றைய தலைப்பு இருக்கிறதே, சுன்னத்துக்கும் முழு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதுதான். இந்த ரமதான் மாதத்தில் குரானுடைய போதனைகளை கேட்டோமே, குரானுக்கு முழு மரியாதை செய்ய வேண்டும் என்று நாம் பேசினோமோ, அதே போன்று ரமதானுக்கு பின்னாடி உண்டான இந்த ஜும்மாவிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் ஒன்றுதான் வழி அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியும். சுன்னத்துகளை கடைபிடிக்காமல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற முடியாது. நீங்கள் தொப்பி அணிந்து தொழுகாமல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறவே முடியாது, அல்லாஹ்வுடைய முகப்பத்தை பெறவே முடியாது. அதே சமயத்தில் அந்த சுன்னத்துகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் நம்முடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துவான், நம்முடைய வாழ்க்கையில படித்தரங்களை அல்லாஹ் உயர்த்துவான், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அல்லாஹ் தீர்த்து வைப்பான், ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை தந்தருவான் என்கின்ற நல்ல செய்தியும் தங்கள் சமூகத்தில் பதிவு செய்து அல்லாஹ் நாம் சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் அமல் செய்வதற்கு நல்ல புரிவானாக. வாகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.